வணக்கம் இந்தியா. இன்னொரு தகவல். பேனை பற்றி எல்லாருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. பேன் ரூல்ஸ் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸும் பேன் ஆதார் லிங்க் இருக்கிறதுனால பேன் இல்லாமல் அதுக்கு சில மேண்டேட்ரி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு தேவை அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மேண்டேட்ரி டிரான்சாக்ஷன் அண்டர் 114B ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரூல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, ட்ராக் ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. பேன் மஸ்ட்ன்னு சொல்லிட்டு. ஸோ பர்ச்சேஸ் ஆர் சேல் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள், அதாவது 4-வீலர் இருக்குல்ல அது, தென் ஓப்பனிங் பேங்க் அக்கௌண்ட்டு, தென் அப்ளைங் கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு, தென் கேஷ் பேமெண்ட் above 50,000 in the bank, then cash payment above 50,000 for foreign travel or foreign currency, cash deposit 50,000 rupees in a day அதுக்கும் உண்டு. ஸோ தென் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் above 50,000, purchase of bonds above 50,000, RBI investments above 50,000, time deposit 50,000 or 5 lakhs in a year, life insurance premium above 50,000, property transactions over 10 lakhs, then unlisted shares above 1 lakh, so other securities of above 1 lakh, then goods or services above 2 lakhs நம்ம வாங்கும் பொழுது அதுக்கும் இண்டிவிஜுவல் வித்தவுட் பேன் பண்ண முடியாது. கார்டின் வாங்குறாங்கன்னா, ஒரு சின்ன மைனருக்கு வாங்கினாக்க கார்டினோட பேனை கொடுக்க வேண்டும். ஸோ ரெண்டாவது இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நியூ ஏப்ரல் 20, 2026 வித் எஃபெக்ட் ஃப்ரம் த நியூ இன்கம் டேக்ஸ் ரூல், அது பார்த்தீங்கன்னாக்க ஆக்ட் 1961 ரெசிடென்ட் இன்வெஸ்டர் அவங்களுக்கு இப்போ முதல்ல என்ன பண்ணுவோம், 15G 15Hன்னு கொடுத்துட்ருக்கோம். அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க ஃபார்ம் 121 அப்படின்னு சொல்கிறது, இந்த டேக்ஸ் இயர் 26-27 ஸோ இதில் இந்த ஃபார்மை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா டெலிட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் இன்னொன்று என்னென்னாக்க, இந்த ஃபார்ம் செல்ஃப் டிக்ளரேஷனுங்க. இதில் மெயினாக என்னென்னா, நீங்கள் இதில் உங்களுடைய ஸ்பெசிஃபிக்காக பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்ஸ் ஆர் ஸ்பெசிஃபைடு இன்கம் இது கொடுக்கும் பொழுது உங்களுடைய டேக்ஸபிள் லிமிட்டுக்கு பிலோவில் இருந்தால் தான் பண்ண முடியும். ரெண்டாவது 393/6 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணி ஆக வேண்டும். ரெண்டாவது இந்த ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணும் பொழுது லாஸ்ட் 2 இயர்ஸ்னுடைய ஐடி ரிட்டர்ன் டீட்டெயில்ஸையும் அதில் ஃபில் பண்ணணும். அப்போ தான் உங்களால் அது கரெக்டாக அதை எடுத்துப்பாங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நன்றி, வணக்கம்.